பயங்கர ஸ்மோக். ஒரு நாளைக்கு 80 சிகரெட்ஸ் ஒரு டீனில் பிளேயர்ஸில் 1.5 டீன் குடிப்பாங்க. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. யார் வேணால் ஹீரோவாக, யார் வேணால் நடிக்கிறார். ஒரு ஃப்ரேமில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரேமோட ஹீரோ யாரானா மாறாத. காமெடினா காமெடியனு, கேரக்டரா கேரக்டரு. இவர் ஒருத்தர் உள்ளே வந்தார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே, 7 நடிகை வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ராதிகா மேம்க்கு? ஆமாம், ரொம்ப க்ளோஸ். அவங்க என்னென்னு கூப்பிடுவாங்க உங்களை? என்ன பேர் சொல்லுவாங்க. என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு அத்தை முறை. நிரோஷா 10 வருஷம் சின்னது. ஆனால் எனக்கு அத்தை முறை தான். என்னை விட எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை, நல்லா வருவேன் நடிப்பில். ராதாரவி சார்? ஆமாம், ரொம்ப நம்பிக்கை. இல்லை, நிறைய நேரத்தில் இப்போ ராதாரவி சாரை கூட எப்படி எல்லாம் பார்ப்பாங்கன்னா, மேடையில் ரொம்ப கொஞ்சம் அந்த ஒரு மீட்டரை தாண்டி பேசிடுறாரோ. இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் பர்சன். தாத்தா மாதிரி தான் அவர். அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. அதான் சொல்லணும், அந்த பிளட்டு. இப்போது நிறைய பேர் இப்போ எம்ஜிஆர் ஐயாவை சுட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 2 பேருமே பாருங்க காரணம் சொன்னாங்களா எதுக்கு சுட்டேன்னு? நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்லலை. ஏன்னா நல்ல நண்பர்கள் சொல்ல மாட்டாங்க. துப்பாக்கி வந்து என்எஸ்கே அவரை சுடுறதுக்கு வாங்கின துப்பாக்கி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அது தெரியுமா அவருக்கு? என்எஸ்கேக்கு பிற்காலத்தில் தெரிய வந்துச்சு அது? தெரிஞ்சு. அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? தெரிஞ்சு நேராக போயிட்டார் தாத்தா பார்க்க. எம்ஆர் ராதா ஐயா நம்ம விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இப்பயும் அவருடைய படங்கள், வசனங்கள் எதையும் மறக்க முடியாது. அப்படிதான் உங்களோட அப்பாவோடதும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, தன்னுடைய மகன் இந்த மாதிரி நடிகர் ஆகணும்னு சொல்லிட்டு. நான் ராதாரவி சார்கிட்ட பேசும்போதும் சரி, இப்போ எம்ஆர் ராதா ஐயாவுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கா? ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரியுற ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கா, மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கான ஒரு கேள்விக்குறி தான் பண்ணலை. அவ்வளோ ஒரு நடிகை வேலுக்கான ஒரு மரியாதை இங்கே கொடுக்கப்படலை. அதே போல் தான் இப்போ உங்கள் அப்பாக்கான படங்கள் அமைஞ்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராதாரவி சார், உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஆக்டர்ஸ் ஆனால் பெருசாக இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கா? அப்படின்னு இல்லை. தாத்தாக்கு தந்தை பெரியாரே பெரியார் திடலில் நடிகவேல் ராதா மன்றம் அப்படின்னு திறந்தார். தாத்தா அப்போஸ் பண்ணார் அதுக்கு. ஏன்னா அவருடைய நாடகத்தில் போடுவார் ஃபஸ்ட்டு கர்ட்டனில், கூத்தாடிக்கு மன்றம் வைக்காதே, இதுதான் அவருடைய ஸ்டான்ஸாக இருக்கும். ஓகே ஓகே. பாட்டாளி மக்களே ஒன்று கூடுங்கள், 2 லைன் தான் இருக்கும், திருக்குறள் மாதிரி. அப்போ என்ன ஆகுது, பெரியார் ஐயா மன்றம் திறந்துட்டாரு, நடிகவேல் மாறதா மன்றம். இவரை கூப்பிட்றாங்க, போக மாட்டார். நான் கூத்தாடிக்கு மன்றம் வைக்காதான் நீ எப்படிங்க தலைவர் ஐயா வைப்பீங்க? பெரிய போராட்டம், போக மாட்டேன்ட்டார். காம்ப்ரமைஸ்க்கு யார் வரனா, பெருந்தலைவர் காமராஜே வந்துட்டார் வீட்டுக்கு. ராதா ஐயா தப்பு, இது நீங்கள் வரணும், நீங்கள் தலைவர்ன்றீங்க. அப்புறம் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்படி இருக்கு பாருங்க. தந்தை பெரியாரே கொடுத்ததுக்கப்புறம் யாருக்குமே அதுக்கப்புறம் யோகிதை கிடையாது தமிழ்நாட்டில். அவரை விட சிறந்த தலைவன் இருக்கானா? தந்தை பெரியாரே நடிகவேல் மாறதா மன்றம் வச்சாச்சு. நீ எவன் வச்சாருன்னா வைக்கலாம், எனக்கு கவலை இல்லை. ஓகே, நான் டு த கோர். அவரது இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை. ஓகே ஓகே. ஆனால் நினச்சி பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் தொடர்ந்து ஒரு காட் கிஃப்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே உங்களை இப்போ நீங்கள் நினச்சா பாருங்க, நிறைய ஸ்டேஜில் நாடகம் இடையெல்லாம் ஏறுறீங்களா? ரத்தக்கண்ணி நடத்தும்போது அந்த வாய்ஸ் பேச தான் ஆகணும். ஓகே. இல்லை, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அது இப்போ உங்கள் படங்களில் சில நேரங்கள் அது ஆட்டோமேட்டிக் பேசும்போது வரும். அதுதான் இப்போ வசீகரா படத்தில் கூட அந்த ஃபோட்டோவில் அந்த விஷயம் ஏதோ ஒரு மாறிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் விஜய் சார் கிட்ட பேசுறது கிட்டத்தட்ட அது எம்ஆர் ராதா சார் மாடுலேஷன். தம்பி தம்பி சித்தி பார்த்தாலே போதுங்க. சித்தி அப்படியே எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் மிக்ஸ் பண்ணதான் சித்தி. ஓகே ஓகே. நீங்களாம் குழந்தைய இருப்பீங்க இப்போ. ஆமாம், ஆனால் அது இன்னும் ஃபேமஸில் அது எப்படி அந்த ஒரு டாட் எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்கு. ராதிகா மேம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க அதில் மெயின் லீடாக பண்ணுறாங்க, அதில் நீங்களும் நடிக்கிறீங்க. உங்கள் கேரக்டர் அதில் தான் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ராதிகா மேம்க்கு? ஆமாம், ரொம்ப க்ளோஸ். அவங்க என்னென்னு கூப்பிடுவாங்க உங்களை? என்ன பேர் சொல்லுவாங்க. என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு. எனக்கு அத்தை முறை. நிரோஷா 10 வருஷம் சின்னது. ஆனால் எனக்கு அத்தை முறை தான். ஓகே. உங்களுக்கு சித்தி சீரியல் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றமாக இருந்துச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்கள் படையப்பா அதெல்லாம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தானே இருந்தீங்க. சித்தி தான் என்னுடைய ஹைலைட்டுமா. அவ்வளோ படங்கள் பண்ணி தானே சீரியல் தான். உலகம் பூரா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சித்தி வாயிலாக நடிகவேலுல எங்கள் அப்பா பேரையும் நான் காப்பாற்றிட்டேன். ஒருத்தன் வந்தான் இந்த ஃபேமிலியில், கெடுக்கலைன்ற பேர் முக்கியம் இல்லை, அவன் பேரை வாங்கிட்டேன்றது ஒரு பேர் இருந்துச்சு இல்லை. சூப்பர். யாருமே
எம்ஆர்ஆர் பேர் இப்படி பண்ணிருக்கானே, வாசு பையன் இப்படி பண்ணேன்னு சொல்லியே ப்ளஸ் பண்ணேன், அந்த குடும்ப பேரை காப்பாற்றிட்டேன். அது ஒன்று ஹாப்பி எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள அந்த வருத்தம் இருக்கா? இன்னும் நிறைய படங்கள் நம்ம பண்ணியிருக்கணும், நிறைய கதாபாத்திரம் அதுதான் கேரக்டர். விஷயம். அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எனக்கு வருத்தம் இருக்கும். இல்லை சீரியலில் பெரிய சம்பளம் தர மாட்டான். இதே கேரக்டர் படத்தில் வந்து தான் எங்கேயும் நான் எவ்வளோ சார் அந்த டைம்ல எவ்வளோ சார் சீரியல் சார்? அப்புறம் 2000 தருவாங்க சம்பளம், அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு தாத்தா யார் அப்பா யாருன்னே தெரியாது. எம்ஆர்ஆர் படத்தை பார்த்துட்டு எம்ஆர்ஆர் வாசன்னு ஒன்றுங்க, எம்ஆர்ஆர் எங்கள் அப்பா படத்தை பார்த்துட்டு எம்ஆர்ஆர் தான்னுவாங்க. ஒரு குழப்பம் இருக்கும். ஆக்சுவலாக அப்படி இல்லை, அப்பாவோட ஆக்டிங்கே வேறு. சின்ன எக்ஸாம்பிள், சவுகார் ஜானகியமாக ஒரு படம் எடுக்கிறாங்க, பாலச்சந்தர் சார் டைரக்ஷன். அதில் வந்து அந்த வில்லன் பண்ண வேண்டியது தாத்தா. தாத்தா தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி. ஆனால் தாத்தா ஜெயிலுக்கு போயிட்டார். அதனால் அப்பா அதை நடிக்கிறாரு. ஓ. நடித்து அவுட்புட் பார்த்து பாலச்சந்தர் சொல்கிறாரு பேட்டியில், யாரோ எனக்கு சொன்னாங்க இதை, என்னை இயற்றிய நடிகர்கள் அப்படின்ற எங்கள் அப்பா லிஸ்ட்டை அந்த காவியத்தலைக்கு தான் சொல்கிறாரு. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒல்லியாக இருப்பார் அப்பா. தாத்தா பண்ணி தான் அவர் ஸ்டைலில் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த சீரியஸ் ஆந்திராக்காரன் பீடி வச்சுக்கிட்டு வாயில் குழந்தை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில், பொண்டாட்டியை பிளாக்மெயில், பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துட்டு பணம் எண்ணுவார் இருந்து. இது ஒரு கொடூரமான கேரக்டரு. அதுதான் நான் நினச்சேன். தாத்தா வந்து பெரிய மலை, இது மடு தான். ஆனால் அந்த கேரக்டரை நடிகைகள் பண்ணியிருந்தால் கூட அப்படி வந்திருக்காரு அந்த கேரக்டர், அவுட்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அதுதான் பாலச்சந்திரன் சொன்னார், என்னை ஏற்றிய நடிகர்கள் சொல்லி லிஸ்ட்டில் அப்பாவை சொன்னார். சூப்பர் சூப்பர். சரி, இப்போது சார் நடிகர்கள் எம்ஆர் ராதா அவரோட நடிப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் சொல்கிறது, சிவாஜி ஐயா இருக்கட்டும், எம்ஜிஆர் ஐயா இருக்கட்டும், அவங்களே கூட நிறைய நேரத்தில் ஒரே ஃப்ரேமில் அவங்க கூட நடிக்கிற போது அது ஒரு பயங்கரமான ஒரு போட்டி நிலவும் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, பாலையாப்பா, ஸ்ரீரங்காராவு, எஸ்எஸ் சந்திராவண்ண, சி சுப்பையண்ண, அப்போலாம் மழை எல்லாம் தூண் எல்லாம் சுற்றி நிற்கும். ஆனால் ஒன்று என்னென்னா, யார் வேணால் ஹீரோவாக இருக்கட்டும், யார் வேணால் நடிகராக இருக்கட்டும், ஒரு ஃப்ரேமில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரேமோட ஹீரோ யாரானா எம்ஆர் ராதா இருப்பான். சீன் ஓட 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 ஃபினிஷிங் இவர் தான் பஞ்ச் அடிப்பார், அடித்து சீனே காலி பண்ணுறார் மொத்தமாக. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பாகப்பிரிவில் சிவாஜியாவுக்கு ஒரு கை விளங்காமல் அது ஒரு இதில் டேயிடும், இப்படி தான் இருப்பார். வீடை போய் பாகப்பிரிவு தான் பிரிப்பார். வீடை பிரித்தானே இவர் போய் முருகர் ஃபோட்டோ எடுப்பார், கஷ்டப்பட்டு ஐயா சிவாஜியா. ஆக்சுவலாக வந்து கண் கலங்குற காட்சி. இவர் என்ன நேரம் வந்து, என்னடா நொண்டி போயலை, சாமி படத்தை எடுத்து போகிற, எப்படி கை எடுத்து கும்பிடப்படியா, கை விடுற நொண்டி போய் நொண்டியாச்சே, சலாம் அடிப்பியா கேட்பார். எப்பேற்பட்ட சீனு, ஒரு சீனோட இதே மாற்றிடுவார். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்டர் இல்லை. அதனால தான் என்ன செய்வாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம், இந்த மாதிரி ரொம்ப சோகமான காட்சி, சிம்பத்தி சீன்ஸ் எல்லாம் ஃப்ரேமில் தாத்தா வைக்கவே மாட்டாங்க, தாத்தா வெளியே எடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் பாவ மன்னிப்பு படம் வந்து அவ்வளோ ஒரு பேத்தஸான கதை. அது ஒரு கட்டத்தில் அவரோட வாழ்க்கை இதுவாக முகத்தில். ஆனால் அந்த படத்தில் இவர் பயங்கரமாக வில்லத்தனத்தோட உச்சன்னு சொல்லலாம்ல. பாவ மன்னிப்பெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி அவர் இதுக்குள்ளே அடக்க முடியாது ராஜா. அவர் பாத்திரம், தண்ணி பாத்திரம், இந்த பாத்திரம் ஊற்றுனாலும் அடாப்ட் ஆகிப்பார்ல. வில்லனா வில்லனு, காமெடினா காமெடியனு, கேரக்டரா கேரக்டரு. இவர் ஒருத்தர் உள்ளே வந்தார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே, 7 நடிகை வீட்டுக்கு போயிட்டாங்க. 7 ஆக்டர்ஸ் ஆர் பேக் டு ஹோம். ஏன்னா அப்பா கேரக்டர் பண்ணுறாரு, வில்லன் பண்ணுறாரு, காமெடி பண்ணுறாரு, தாத்தா கேரக்டரும் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். 7 நடிகர் போயிட்டாங்க வீட்டுக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். சார். இப்போது உங்களுக்கு நீங்கள் நிறைய படங்கள்லாம் அந்த டைமில் பண்ணியிருந்தீங்களா? அப்போ படங்களாக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றம் நிகழலையா அந்த டைமில்? ஒரு பெரிய பிரேக் கிடைக்கல, பிரேக்காக இல்லை, சித்தியமாக பிரேக் கிடைக்கல. அப்போ அங்கே போனால் என்னன்னு சொல்லுவாங்க, பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பேன், அந்த படம் ஓடாது. ஏதாச்சும் ஒரு படம் சொல்ல முடியுமா? லைக் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த படம் சரியா, நீங்களும் ஹீரோதான் படம், தாத்தா வயசு தான் பேசிக்க மாட்டேன், நானாக நடிச்சிருப்பேன், ரசிகர் மன்ற தலைவராக. எக்ஸலண்ட் படம் அது. அந்த படம் வந்து ஹீரோ வந்து விகேஆர் ரகுநாத், நான் வந்து ரசிகர் மன்ற நிழல் ரவி வந்து ஹீரோ. அவர் சினிமாவுக்கு ஹீரோவாக வருவார், எங்கள் வில்லேஜில் படம் எடுப்பேன், ஷூட்டிங் வருவார். நான் அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பேன். அந்த கேரக்டர் நான் ரொம்ப மறக்க முடியாத கேரக்டர். அந்த படம் ஓடி இருந்ததுன்னா என் வாழ்க்கையே வேறு.
உங்களுக்கு எப்படி சார் ஃபினான்ஷியலாக நீங்கள் செட்டில்டாக தான் இருந்தீங்களா அந்த டைமில்? ஓகே, தாத்தா சம்பாரிச்சது அப்போ கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனை போய்ட்டு. சரி, இப்போ ஒரு டைமில் தாத்தா இறந்து ஒரு 5 வருஷத்துலேயே அப்பாவும் இறக்குறாரு. அப்போ ஃபேமிலி வந்து ஃபுல்லாக அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படங்களா இல்லை படிச்சுட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு? இல்லை படிப்பில் இங்கே நாடக சித்தப்பா குரூப் போயிட்டேன். ஓ, சித்தப்பா குரூப்பில் சேர்ந்து என்னை விட எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை, நல்லா வருவேன் நடிப்பில். ராதாரவி சாருக்கு? ஆமாம், ரொம்ப நம்பிக்கை. என் வாய்ஸு ரசிப்பார், என் வாய்ஸுகள். இல்லை, நிறைய நேரத்தில் இப்போ ராதாரவி சாரை கூட எப்படி எல்லாம் பார்ப்பாங்கன்னா, மேடையில் ரொம்ப கொஞ்சம் அந்த ஒரு மீட்டரை தாண்டி பேசிடுறாரோ, சில வார்த்தைகள்லாம் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிடுறாரோன்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்குது. இப்பயும் அது மாறலை. கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் பர்சன். தாத்தா மாதிரி தான் அவர். அதை பற்றி கவலையப்பட மாட்டார். அவர் பாட்டு அது ஃப்ளோவில் வந்துடும். அவர் வேணும்னே பேசணும் இல்லை. இப்போ ஏதாவது நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறது மேடையில். அதான் சொல்லி அந்த பிளட்டு. ஸோ இப்போ எம்ஆர் ராதையா வந்து அந்த டைமில் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் போயிட்டு வருவார். வரும்போதெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார். பிளேசர்ஸாக இருக்கட்டும், இந்த சூட்டோட அவர் வரத்தா இருக்கட்டும், அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அவருக்கு பார்க்க முடியுது சூட்டோட. இங்கே தைக்கிறது. எனக்கு ஒரு மலேசியாவில் ஒருத்தர் சொன்னார், ஆக்சுவலி தாத்தாக்கு அவனாவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனால் ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் பயங்கரம் அவருக்கு. அவர் போடுற சூட்லாம் வந்து மலேசியாவில் ஒருத்தர் சொன்னார். ஒரு ரசிகர், வயசானவர், அவர் சொன்னார், உங்கள் தாத்தா போடுற சூட்லாம் ரொமானியர்கள் போடுற ஸ்டைலாக. அவருக்கு தெரியாதுப்பா, ஏதோ ஒரு காஸ்டியூம் பிடிச்சி தைச்சிருக்காங்க, ரோமன்ஸ் சூட் ஆகுது. அதான் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எல்லாரும் சூட் போடுவாங்க, ஒரு லாங் கோட்டில் போட்டு பைப் வச்சுருவார், அது வேறு மாதிரி இருக்கும். கூலிங் கிளாஸ் போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அவர் அதனால ஸ்மோக் பண்ணுவாரா? பயங்கர ஸ்மோக். ஒரு நாளைக்கு 80 சிகரெட்ஸ் ஒரு டின்னில் பிளேயர்ஸில் 1.5 டின்னு குடிப்பார். கிட்டத்தட்ட 120 சிகரெட் டின்னில் வரும் அந்த டைம்லலாம். ஓகே, அப்படி தான் கை வச்சுருப்பார். சிகரெட்டை விட்டார், அந்த கை அப்படி நிற்க போஸ் கொடுத்தா அப்படி இருக்கும் கையில். அப்படி அடிக்ஷன் ஆகிட்டார். சுட்டு ஜெயிலுக்கு போகவும் விட்டார் சிகரெட்டை. அவர் கடைசி காலத்தில் 6 இயர்ஸ் சுட்டு போகிறார் ஜெயிலில். அப்போ விடுறாரு சிகரெட்டு. ஓகே. அதுக்கு 10 சிகரெட்டே பிடிக்கல அவர். பிடிக்கவே இல்லை. நாடகத்து சும்மா சீன் பிடிப்பார், தூக்கி போட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. பயங்கர வில் பவர். ஸோ அதே நேரத்தில் ஐயாக்கு அந்த குடிப்பழக்கம் அந்த இதெல்லாம் கூட ரொம்ப ஜென்டலாக ஒரு ஹேண்டில் பண்ணுவார். லிமிட், வெள்ளக்காரமாக இருப்பார். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு கடவுளை பற்றி ஒரு டைலாக் வைக்கணும்னாலும் இல்லை மதத்துக்கு ஆப்போசிட்டாக வைக்கணும்னாலும் அவ்வளோ பிரச்சனைகள் வரும். இப்போ அந்த டைமில் அவர் இவ்வளோ ஓப்பனாக அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு இப்போ பேசுறது பிரச்சனை இல்லை. அந்த காலத்துலலாம் பேசினா வெட்டி சாவடிச்சிருவானுங்க. அப்பேற்பட்ட காலத்திலே பேசியிருக்காரு பகுத்தறிவை. இன்றைக்கி பேசுறதுல ஒன்றுமே இல்லை கண்ணு. ஒரு கேஸை போடுவான், பெயில் வேணும், வெளியே வந்துடலாம், இல்லை ஃபைன் கட்டியில் உள்ள ஒரு 2 நாள் வந்துடலாம். அப்போலாம் அவ்வளோ பேர் மேடையிலே பேசும்போது எப்படி இருக்கும்? நேரம் ஏறி வெட்டிட்டு வேணுங்க, அவ்வளோ. உண்மையான முரடனுங்க ரவுடியெல்லாம் அந்த காலத்தில் இருக்கு. இங்கேருந்து தூக்கி ஆசிட் அடிக்கிறவன், பாம்பு அடிக்கிறான் தான் இன்றைக்கி ரவுடி. அதுதான் உண்மையான ரவுடி. வெல்கம் வீச்சரோடு வருவாடுங்க. அந்த காலத்தில் அவர் பண்ணதான் புரட்சி. சரி, இப்போ நாடகத்துலலாம் இப்போ தேட்டரில் யாருக்கும் கேட்க போகிறதில்ல. இப்போ நாடகத்தில் சில நேரத்துலாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஐயா அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது இங்கேருந்து வேணுண்டே கமெண்ட்ஸ் அடிப்பானுங்க, யாராச்சும் இங்கேருந்து திட்டுவானுங்க, இல்லை லேட்டாக வந்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சீன் போடுவேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அதுக்கு சில சீன் சொல்ல முடியுமா? அது சொல்லுவார் க்ளீனாக. நாடகம் உனக்காக நடத்த முடியாது, பிடிக்கல டிக்கெட்டு காசு தர வாங்கிட்டு போயிடு, நாளைக்கு வந்து பாரு வேலை போ. அதெல்லாம் அவருக்கு கவலை. அவர் எவ்வளோ எதிர்ப்பை பார்த்தவர். அவர் நாடகம்னாலே சண்டை தான் தம்பி. சண்டை இல்லாத நாடகமே இல்லை. ஓகே. சரி, இப்போது எம்ஆர் ராதையாவை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போயும் சொல்லுவேன். உங்களுக்கு அது ஒரு வருத்தம் இருக்கா? அவருக்கான ஒரு மரியாதை இன்னும் கொடுக்கப்படலையன்ற ஒரு வருத்தம்? நான் சொல்லிட்டேனே, தந்தை பெரியாரை விட பெரிய ஆள் தமிழ்நாட்டில் இல்லையே. இனி யார் கொடுத்தாலும் அது கீழே தானே. ஆஸ்கார் வாங்கினவனுக்கு லோக்கல் அவார்டு வாங்கினது பெரிய விஷயம், ஃபிலிம்ஃபேர் அவார்டு பெரிய விஷயமா? தந்தை பெரியார் வந்து இன்னொரு விஷயம். தந்தை பெரியாருக்கு அவருக்கு இருக்க அன்பு இருக்க. நான் செல்லில் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த வேன் 50ஸ்ல ஒரு வேன் ரெடி பண்ணார் பெரியாருக்காக, ஐயாக்காக. டூர் போவார். அப்போ அவர் ஏஜ் ஆகிட்டு யூரின் டியூப்பில் தான். ஆமாம். ஆனால் தமிழ்நாடு டூர் போவார். பயங்கர வெறியல்ல. அவருடைய பக்திமான். அதுக்கு சின்ன உதாரணம், அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த நாள், தந்தை பெரியாரின் இறந்த நாள், இயற்கை அமைஞ்சது. செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாள்,
நடிகவேல் நம்மால் இறந்தான். இயற்கையாக அமைஞ்சது. அவ்வளோ வெறி. ஆனால் அந்த திராவிட கழகத்தோட மெம்பர் கிடையாது. பேட்டிட்டு இருந்தேன், ஏன் நீங்கள் மெம்பர் ஆகலை? எனக்கு தந்தை பெரியாரை பிடிக்கும், அவர் கொள்கையை பிடிக்கும், அவ்வளோதான். நான் மெம்பர் ஆகிட்டா நாளைக்கு தந்தை பெரியாரே தப்பு செய்தால் நான் கேட்க முடியாதுல்ல, அவர் பண்ணாலும் நான் கேட்கணும் தப்பை. எவ்வளோ தைரியம் பாரு அவருக்கு. அதையும் ரசித்தார் தந்தை பெரியார். எனக்கு இவருக்கு தெரியும், இவர் பெரியாரோட ஃபாலோவர் கிடையாதுங்க. இவர் தனியாக ட்ராக்கில் போகிறாரு, பெரியார் தனியாக போயிட்டுருக்காரு. அண்ணா தான் காட்டுறாரு, பாருங்க நம்ம மாதிரியே ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நாடகத்தை பார்க்குறாங்க. அப்போ தான் அண்ணா சொல்கிறாரு, திராவிட கழகத்தின் 100 மாநாடும் சரி, நடிகவேல் ராதாரனோட ஒரு நாடகமும் சரின்றார். ஈக்குவலைஸ் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட நாடகம். அந்த டைமில் நேரடி அரசியலில் பெருசாக அவருக்கு அது நாட்டம் இருந்துச்சா? கிடையாது. இருந்தால் சீட்டு வாங்கி வந்துருப்பாங்களா? இல்லை, திராவிட கழகமே எலெக்ஷன் நிற்காதுப்பா, அந்த கட்சியில் இருந்தார். ஆமாம். இவர் சரி, ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் கூட நடிக்கிறாரு, எம்ஜிஆர் ஐயா கூட நடிக்கிறாரு. யார் கூட தாத்தா ரொம்ப க்ளோஸ்? 2 பேரும் க்ளோஸ். சிவாஜி சார் என்னன்னா எங்கள் கம்பெனிலேருந்து வளர்ந்தவர். ஓகே, பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் 2 பேரையும் இல்லை? ஆமாம். 2 பேரும் அண்ணன் தான் கூடாங்க. 2 பேரும் உட்கார மாட்டான் தாத்தா. இவ்வளோ உட்கார என்ன கேட்க மாட்டார், தள்ளி உட்காந்துப்பாங்க பின்னாடி. ஓகே. அவ்வளோ மாதிரியே இருந்தது. சரி, இப்போது நிறைய பேர் இப்போ எம்ஜிஆர் ஐயாவை சுட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அவரே கூட சொல்லும் போது, ஏன் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் கம்பு இருந்தால் கம்பு எடுத்து அடிச்சிருப்பேன், துப்பாக்கி இருந்து அடிச்சு சுட்டேன் ஏன்னு ரொம்ப கேஷுவலாக தான் இல்லை அவர் ராதா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எம்ஜிஆர் ஐயா இறந்த பிறகும் உங்கள் ஃபேமிலி மேலே ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சா? அதுக்கு மேலே ஒரு பிளாக் மார்க் இருந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ராஜா, அதெல்லாம் மறந்துட்டாங்க ஜனங்க. ஏன்னா தெரியும் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்ன்னு. உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்பா. ஓகே. உண்மை தெரியாதான் இந்த மொட்டைத்தனமாக இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் கோவம் இருக்கும். இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 2 பேருமே பாருங்க காரணம் சொன்னாங்களா எதுக்கு சுட்டேன்னு? நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்லலை. ஏன்னா நல்ல நண்பர்கள் சொல்ல மாட்டான், வேற ஒருத்தவங்க கொளுத்தி போடுவாங்கல்ல. 2 பேருமே சொல்லி என்ன எதுக்காக சுட்டாங்க சொல்லி, அப்போ அவங்க நட்பு எவ்வளோ பேச பாருங்க. இல்லை, ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, அந்த துப்பாக்கி என்எஸ்கே அவரை சுடுறதுக்கு வாங்கின துப்பாக்கி. ஆமாம். அது உண்மையானா? ஆமாம். ஓகே, அது தெரியுமா அவருக்கு? என்எஸ்கேக்கு பிற்காலத்தில் தெரிய வந்துச்சு அது? தெரிஞ்சு. அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? தெரிஞ்சு நேராக போயிட்டார் தாத்தா பார்க்க. அது எதுக்கு ஆக்சுவலாக இழந்த காதலில் ஒரு நாடகம். அது நாடகத்துக்கு பின்னா இதான் ஜனங்கன்னா இது ஸ்டேஜ், நானா ஸ்டேஜ். இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து உள்ளே வந்தால் வெளியேருந்து வரவங்க, ரைட்டில் உள்ளே போயிட்டா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படி இப்படி போயிடணும். பின்புறம் காட்டவே கூடாது. சொல்லுது புரியல? பின்புறம் காட்டினால் அது இலக்கணத்துக்கு தப்பானது, நாடகமே தப்பு. கிராமர் ஆஃப் தி ட்ராமா இஸ் ராங். ஓகே. இது கலைஞர் ஐயா சொல்லி தான் தெரியும் எனக்கு. இவர் வேணும்னே என்ன பண்ணார், ஜெகதீசன் அந்த நிறைய பேர் பண்ணாங்க. இவர் பண்ணும்போது என்ன பண்ணார், ஆக்சுவலாக கதை என்னென்னா, அப்பா ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். அந்த சின்ன பொண்ணுக்கு தாத்தா மேலே பையன் மேலே, அப்பாவோட பையன் மேலே ஒரு காரம் வந்துடும். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டார், இவர் நல்லவனாக இருப்பார். அப்போ ஓப்பன் பண்ணும்போது சேரில் உட்கார வச்சுட்டு ஒரு காலத்துக்கு மேலே வச்சு கழுத்தை படிச்சு முடி இப்படின்னு தாத்தா கம்பி மாதிரி அப்படி ஆடும், அலை மாதிரி வரும். 15 minutes யூ ஓன்ட் பிலீவ். சும்மா ஒரு செகண்ட் திரும்ப தப்பு, 15 நிமிஷம் கிராமரை உடச்சி கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ தான் கலைஞர் சொன்னார், ராதா அண்ணனின் ரோமமும் நடிக்கும்னார். இலக்கணத்தை மீறி மட்டும் இல்லாமல் அதை கிளாப்ஸாக மாற்றலான்னு எப்படி இது சும்மால அது மனப்படமாக அவ்வளோ டைலாக்கையும் சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நேரத்துலலாம். ஜீனியஸ் அவள் அந்த டைலாக்லாம் ரொம்ப மனப்படம் ஆடுவார். ஓதுறான்வார். எத்தனை பக்கம் டைலாக் ஓதுறான் மைண்டில் வாங்குவார். ஒரே வாட்டி தான் சொல்லுவான். அப்படியே சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். சீக்வன்ஸ் தெரியும் அவருக்கு, டைலாக் தெரிஞ்சு போச்சா. அப்புறம் இவர் சொல்கிறதான் வாசனம். ஆனால் அந்த டைமில் இதை யாராச்சும் சில டைரக்டர்ஸ் இருந்தாங்களா, டைலாக் ரொம்ப மாற்றி பேசிடாதீங்க, விஷயம் கரெக்டாக சொல்கிறீங்க, இருந்தாலும் நாங்கள் சொன்னதை ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும் சொல்கிறது? யாருமே இல்லை, சொல்லவே முடியாது. ஏன்னா நியாயமாக இருக்கும். ஓகே, சீனோட ஒன்றி கதையோடு ஒன்றி அந்த காட்சியை ஒன்றி இருந்தால் எந்த டேரக்டரும் சொல்ல மாட்டான். நீ தப்பாக வெளியே அவுட் ஆஃப் ட்ராக் போனால் தப்பு. ட்ராக்கோடு தான் அடி, நெத்தி அடியில் அடிப்பார். ஓகே. ஸோ இப்போ அவர் தாத்தா படங்களும் சில ப்ரொடியூஸ் பண்ணார்ல.
இல்லை சும்மா ஒரு படம் எடுத்தார். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக தான் சார் அது. இல்லை படமே முடியல அது. ஓ பாதி எடுத்துட்டார். ஓகே ஓகே. இப்போ அவருக்கு வேறு என்னென்ன பண்ணணும்னு அந்த டைமில் ஒரு ஆசை இருந்துச்சு? அவருக்கு அப்படிலாம் கிடையாதுப்பா. அவர் ஹாப்பியாக வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், எல்லாரும் தரணும், ஜாலியாக வாழணும். ஒரு மன்னர், ஒரு சுல்தான் மாதிரி தான் அவர். கடைசி வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தாத்தாவோட மரணம் என்ன ஆச்சு, எவ்வளோ பேர் சின்ன வயசு தான். நான் ரொம்ப அதிகமாக தாத்தா சந்திச்சது இல்லை. ஏன்னா பிஸி அவர், ஷூட்டிங், நாடகம், மீட்டிங், அப்படி பிஸி அவர். நான் வருஷத்துக்கு அப்படி பாஸ் ஆனோன்னா கொண்டு போய் சாக்லேட் கொடுப்பேன். அது அந்த கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன். டேய் பேனா பென்சில்லாம் பிடிக்காத, கட்டிங் பிளேயர் திருப்பலி போடுறான்னுவார். அப்போனா என்ன ப்ராக்டிக்கலாக படிடா, எவ்வளோ ஞானம் பாருங்கள் அப்போவே வரும். ஆனால் அப்புறம் இப்போ இன்றைக்கி என்ன டெக்னாலஜி தான் வந்துருச்சு. ஏட்டு சுரக்கா வேலைக்காதில்ல, அது எவ்வளோ அழகாக சொல்லுது. அதை படிக்காத மனுஷன் இல்லை. சூப்பர் சூப்பர், ஃபண்டாஸ்டிக். ஸோ இப்போ நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? பண்ணிகிட்டு இருக்கேம்மா. படம் 1-2 படம் முந்தி மாதிரி இல்லை, அதெல்லாம் நிறைய மாறி போச்சு. படம் உலகமே மாறிடுச்சு. இல்லை அது உங்களுக்கு அது ஒரு வருத்தம் இருக்கா? ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கு, வரும்போது நடித்தோம், ஹாப்பியாக இருக்கும். சீரியல் வந்தால் சீரியல் பண்ணுறேன், படம் வந்தால் படம் ஆன் பண்ணுறேன், ஆடு வந்தால் ஆடு போகிறேன், வெப் சீரிஸ் தான் வெப் சீரிஸ். எதுக்கு இதான் நமக்கு தொழில், வேறு தெரியாது. இது வந்தாலும் போகிறேன். ஓகே ஓகே. ஐம் ஹாப்பி வித் வாட். உங்களுக்கு ரொம்ப சினிமா சர்க்கிளில் ரொம்ப க்ளோஸ்னா யார்? எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னால் ரஞ்சித், நடிகர் ரஞ்சித். பிக் பாஸ் போனார் இப்போது. டைரக்டர் பாரதி, டைரக்டர் செந்தமிழ் ஒருத்தர் இருந்தார் அவர். அப்புறம் சவுந்தர் ஒருத்தர் தான் அவன். ஓகே ஓகே, இவங்களாம் ரொம்ப க்ளோஸ். ரவிக்குமாரனுக்கு என் மேலே பயங்கர பிரியம். இப்போ உங்களுக்கு அந்த டைமில் படையப்பா அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? அந்த படம் உங்களுக்கு ரொம்ப அது முகம் எப்போ பார்த்தாலும் இப்போ நீங்கள் உங்களோட ஒரு அட்ரஸாக கூட அந்த படம் இருக்கும்ல, ஏன்னா அது சூப்பரான கேரக்டரு. அது வந்து நல்ல விஷயம். ரவிக்குமாரன் தான் படம் கிடச்சிது எனக்கு. ரஜினி சாரும் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லலை. ஓகே அப்படின்னாரு. நல்ல அனுபவம். ஓகே. ஸோ நான் ஷூட்டிங் போன மாதிரிலாம் போல, ரசிகமாக டெய்லி 30 நாள் கால் ஷீட்டு, டெய்லி போக வேண்டியது, அவர் பார்க்க வேண்டியது, சீன் தான் நடிக்க வேண்டியது. சிவாஜி நடித்ததோட அவர் பார்த்துக்கிட்டே இருந்து தான் ஆசை. செம்ம கேரக்டரில் இல்லை சிவாஜி சாருக்கு, சூப்பரான ஒரு இது. ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் வீட்டை சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய கதைகளும் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்பா. தேங்க்யூ சார். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group.